தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? எனக்கு என்ன ஊழியம் இந்த பூமியில தேவன் வச்சிருக்கிறாரு? நான் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேனா இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை எனக்கு வைத்து அந்த ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்த அழைப்பினால் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த 2024ல நாம் செய்ய வேண்டியது, நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நடக்க உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2024 புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி வந்த மேலான தயவுகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகாபரிசுத்தமுள்ள இயேசு சுவாமி, இந்த பரிசுத்த சமயத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்து அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான இருதயத்தை தந்து கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மை எப்படியாக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட அழைப்பை வைத்திருக்கிறார், நம்மை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வருடத்தை காண வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் தங்களுடைய பணங்களை லட்சமாக செலவழித்து மருத்துவமனையில் அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இன்றைக்கு இந்த 2024 அவர்கள் உயிரோடு இல்லை. ஆனால் நாமோ இன்றைக்கு ஜீவனோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எதற்காக தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை பெருகச் செய்து இந்த 2024க்குள்ளாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். தேவஜனமே, தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டுமா? இந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கணுமா? உறுதியாக்கினால் வாசிப்போம். ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழ மாட்டீங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நமக்கு 3 விதமான அழைப்பு இருக்கிறது. இந்த பூமியில வாழ்கிற நாம், நமக்கு 3 விதமான அழைப்பை தேவன் தருகிறார். முதலாவது, இந்த பூமியில வாழ்கிற காலங்களில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்த அழைப்பை தேவன் தருகிறார். இரண்டாவதாக, இந்த பூமியில வாழ்கிற காலங்களில் நாம் கர்த்தருக்காய் ஓட வேண்டும். ஊழிய அழைப்பை தேவன் தருகிறார். மூன்றாவதாக, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் நித்திய அழைப்பினால் தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அநேகர் இந்த 3 அழைப்புகளையும் அறியாமல் தான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தான் இஷ்டம் போல், அவர்களுடைய எண்ணம் போல் அவருடைய வாழ்க்கை அமைந்து கொண்டு அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் எதை நினைச்சாலும் அது எனக்கு நடக்குது, என்னுடைய சுயபலத்தினால் நான் செய்கிறேன், என்னுடைய ஞானத்தினால் நான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுயபலத்தையே சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், சுய ஞானத்தையே சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய முடிவிலே நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது அரிதாயிருக்கும். நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இவர்களுக்கு கடினமாயிருக்கும். தேவ ஜனமே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த பூமியில வாழும்படியாய். முதலாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக சேரும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த மூன்றையும் நாம் தெரிந்து கொள்ள ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது எப்படியாக சொல்லப்படுகிறது பாருங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இன்றைக்கு நாம் முதலாவது காரியத்தை தியானிப்போம். அடுத்து வரக்கூடிய 2 சனிக்கிழமைகளில் ஊழிய அழைப்பை குறித்தும், நிறைய பேர் ஊழிய அழைப்பு என்றால் என்னன்னு தெரியல. எதுக்காக தேவன் உங்களை அழைச்சாரு? சுவிசேஷகராக அழைச்சிருக்கிறாரா? அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறாரா? போதகராக அழைத்திருக்கிறாரா? எப்படி நீங்க இதை உறுதிப்படுத்துறீங்க என்று நாம் அவர்களை கேள்வி கேட்போமேயானால் அநேகர் குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவர்களே குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. இதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? எனக்கு என்ன ஊழியம் இந்த பூமியில தேவன் வச்சிருக்கிறாரு? நான் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேனா இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை எனக்கு வைத்து அந்த ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழிய அழைப்பு என்பது விளையாட்டான காரியம் அல்ல. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அடுத்து நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் எப்படி இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும், நாம் எப்படி வாழ்ந்தால் அந்த அழைப்பு பூரணப்படும் என்பதை அடுத்த சனிக்கிழமையில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கு முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நம்மை தேவன் பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்பதை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டார். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டது நிமித்தமாக நமக்கு இந்த பூமியில ரட்சிப்பு கிடைத்தது. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்த அழைப்பினால் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த 2024 நாம் செய்ய வேண்டியது, நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கலாம் பாவம் செய்வதற்கு. பணம் இருந்தால் வாய்ப்புகள் ஏராளமாக வரும், அழகு இருந்தால் வாய்ப்புகள் ஏராளமாக வரும். எதுவுமே இல்லைனாலும் பிசாசானவன் உங்களை நரகத்திற்கு தள்ள வேண்டும் என்று தீர்மானித்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்க செய்து பாவத்திற்கு நேராக பிசாசானவன் இழுத்து செல்வான். தேவ ஜனமே, இந்த 2024 பிரவேசிக்கும் போது என்ன பொருத்தனையோடு பிரவேசிச்சிருக்கீங்க? ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழுவேன் என்று சொல்லி பொருத்தனையோட வந்திருக்கீங்கல்ல, காலடி எடுத்து வச்சிருக்கீங்கல்ல. ஆகவே அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக வாழும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பரிசுத்த அழைப்பை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், எல்லா விதமான நடக்கைகள், வேலைக்கு போகும்போது உங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது உங்களுடைய பிரயாணங்களில் உங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், நண்பர்களோடு பேசுறீங்க, உறவுகள் மத்தியில பேசுறீங்க, உங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும். உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார்.
நான் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பாவமான கண்களை கொண்டு பரிசுத்தமான தேவனை பார்க்க முடியாது. இந்த பாவமான சரீரத்தை கொண்டு பரிசுத்தமுள்ள தேவனை காண முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோமேயானால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோமேயானால் இந்த கண்கள் பரிசுத்தம் அடையும். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோமேயானால் இந்த சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். அப்பொழுது நாம் தேவனை தரிசிக்கலாம். நம்மோடு கூட தேவன் இருப்பதை நம்மால் உணர முடியும். பரிசுத்த சிந்தையோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர முடியும். பாவத்திற்கு நேராக போக மாட்டோம், பாவத்தை பார்க்க மாட்டோம், பாவத்தை செய்ய மாட்டோம், பாவத்தை யோசிக்க மாட்டோம், பாவமான காரியங்களை ஈடுபட மாட்டோம். தேவ ஜனமே, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2024 உங்களுடைய எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களை நிதானமாய் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நிறுத்தி இருக்கிறார். நிதானமாய் தேவனுடைய வார்த்தைகளை கவனியுங்க. தேவன் உங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் அநேகர் மரண படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் துயரத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பணத்தை எப்படியாகிலும் ரெடி பண்ணணும், இல்லைனா எனக்கு இந்த பிரச்சனையை தாங்க முடியாது, இந்த போராட்டத்தை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவர் உங்களை நிதானப்படுத்தி உங்களுக்கு சமாதானத்தை தந்து நேரத்தை ஒதுக்கி கேட்கும்படியாய் தருணத்தை தந்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர்களாகிய தேவன் உங்களை நிறுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர்களாய் தேவன் உங்களை நிறுத்தி இருக்கிறார். தேவச்சனமே, பரிசுத்த அழைப்பு உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார். என்னை போல பாவி யாரும் இல்லை. நான் எவ்வளோ பாவின்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், உங்களை படைச்சவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ கீழ்ப்படியாமல் வணங்கா கழுத்துள்ளவங்கன்னு சொல்லி அவர் அறிவார். அவர் அறிந்தும் உங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறார் என்றால் அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த தருணத்தை உங்களுக்கு தந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாகவே இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். தேவஜனமே, பரிசுத்த அழைப்பு உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் பரிசுத்த அழைப்பு தேவன் வச்சிருக்கிறார். உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இந்த 2024 உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாக இருக்கணுமா? 2024 உங்களுடைய பரிசுத்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய செயல்களில் ஜாக்கிரதையாக இருங்க. வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடரணுமா? இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் நாம் லக்கைக்கு நேராக நடக்கிறோம் என்று அர்த்தம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான் அந்த பந்தய பொருளை அடையும்படியாக அந்த லக்கைக்கு நேராக நாம் நடக்கிறோம் என்று அர்த்தம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்.
ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தேவ ஜனமே, நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த 2024 நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வருஷத்துல 365 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 30 நாள் 31 நாள் வருது. வாரத்துல 7 நாள் வருது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வருது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணுமா? கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்ப்போமேயானால் மேலே வாசித்ததான ஒவ்வொரு வசனங்களையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அவரை கவனித்து பார்த்தால் போதும், இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் நடக்க பாத்திரவான்களாயிருப்போம். இதுவரையிலும் கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க நிதானமாய் நோட் பண்ணி அதை மறுபடியுமாக வாசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதை உங்களுடைய கண்களே காணும். கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்கணுமா? ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தார் தெரியுமா? எவ்வளவு வேதனைகள் அனுபவித்தார் தெரியுமா? தேவ ஜனமே, நமக்கெல்லாம் தெரிஞ்சது, இயேசு சுவாமி சிலுவையை சுமந்து போகும்போது அவருடைய தலையில கொட்டினாங்க, அவருடைய முகத்துல துப்புனாங்க, தலையில முட்கிரீடத்தை வைத்தாங்க, சாட்டையால் அடிச்சாங்க. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு நேராக சுமந்து சென்றார். சிலுவையில் அறையப்பட்டார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டார். அவருடைய விழாவில் ஈட்டியை வச்சு குத்துனாங்க. இப்படிப்பட்ட வேதனைகள் தான் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரிப்பதற்கு முன்பாக, அதாவது சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக அவர் எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தார் தெரியுமா? நாம் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில ஜனங்களுடைய துயரங்களை கண்டு அவர் கண்ணீர் விட்டாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரா இருக்கிறதா? தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையிலும் கண்ணீர் இருந்தது. அவரும் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல கண்ணீர் விட்டார். நீங்களும் கண்ணீர் விடுறீங்க. அப்போ வசனத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை கவனித்து பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளின் பிரகாரமாக நீங்க நடந்து கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரன் அவர் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடைகிறது. அவர் ஜெபிக்கும் பொழுது நடந்து போகும் பொழுது வியாதிகள் சுகமடைகிறது. பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைகிறார்கள். ஊனர் நடக்கிறார்கள். பேசாதவங்க பேசுறாங்க. பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை வருகிறது. மரித்தவர்கள் உயிர் தெழக்கூடிய அதிசயங்கள் நடக்குது. 2 அப்பம் 5 மீன், ஏதோ 2-3 பேர் சாப்பிடக்கூடிய ஆகாரம் 5000 பேருக்கும் மேலாக போஷிக்கும்படியாய் அவ்வளவு பெரிய உன்னத அதிசயங்களை அந்த ஜனங்கள் கண்ணார கண்டார்கள். அவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த தெய்வம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் கண்ணீர் விட்டாராம். ஏசப்பாவின் வாழ்க்கையிலேயே கண்ணீர் இருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருப்பது எம்மாத்திரம். ஆகவே தான் தேவன் சொன்னார், பச்சை மரமாகிய எனக்கே இத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் கண்ணீர் வடித்தாராம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவருடைய வாழ்க்கையில பசின்னா என்னதுன்னு தெரியும். பசினா என்னதுன்னு தெரியும். அவர் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறார். தேவ ஜனமே, பசி என்றால் என்னதுன்னு அவருக்கு தெரியும். அவர் கண்ணீர் வடித்தாராம். அவர் பசியோடு இருந்தாராம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம்
20வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். தலை சாய்க்க இடமில்லை, அவருக்குன்னு ஒரு இடம் இல்லையா தலை சாய்ப்பதற்கு. அதே நேரத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அதே நேரத்தில் அவர் கண்ணீர் வடித்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில தலை சாய்க்க இடமில்லையா. இன்றைக்கு நாமும் யோசிக்கிறோம், நானும் உழைக்கிறேன், ஆனா ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால் இந்த வீட்டை கட்டி முழுமையா முடிக்க முடியலையே, பாதியிலேயே நிற்குது. நான் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுக்கணும்னு பிரயாசப்படுறேன். ஆனால் எனக்கோ இந்த வியாதி வந்து, எனக்கோ இந்த வயசாகி என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போகுதே. தேவ பிள்ளைகளே, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்ட பாதையில் வந்திருக்கிறார். பசியின் பாதையில் வந்திருக்கிறார். தலை சாய்க்க இடமில்லை, கண்ணீர் வடித்தார், மனதுருகினார். ஜனங்களை பார்த்து, அவருடைய துயரங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு மனதுருகினார். அவருடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பாடுகளையும் அனுபவித்தார். அவர் நடந்தே மலையின் மீது ஏறினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, வேதத்தை கவனித்து பார்ப்போமேயானால் ஆண்டவரை நாம் கவனிப்போம். ஆண்டவரை கவனிப்போமேயானால் அவருடைய அடிச்சுவடுகளை பார்ப்போமேயானால் அதன் பிறகு அதன் பின்பதாகவே நாமும் நடக்க தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த அழைப்பு இந்த 2024 தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தயவு நம் மீது வைத்திருக்கிறார். சற்றே சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த அழைப்பு தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு பரிசுத்த அழைப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த அழைப்புல நாம் தெரிந்து கொண்டு நாம் உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையாய் இருப்போமேயானால் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நடக்க உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. சாவுக்கேதுவான இந்த சரீரம் மரணம் அடைந்து தேவனுடைய மகிமையின் சரீரம் நாம் முடித்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற நாட்கள் வரும். ஆகவே இந்த பாவமான சரீரத்தை பாவம் ஆளாதபடி, சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை பாவம் ஆளாதபடி பரிசுத்த ஜீவியங்களை ஜீவிக்கும்படியாய் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் பலியாக ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு பிசாசானவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட ஞானம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு பேசக்கூடிய நிதானம் இல்லை, உனக்கு டேலண்ட் இல்லை, உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒண்ணா இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இல்லாத காரியத்தையே பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா நினைப்பூட்டி கொண்டே இருப்பான். நாமும் யோசிப்போம், ஆமா ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு தெளிவு இல்லப்பா, என்கிட்ட பணம் இல்லப்பா, எனக்கு படிப்பு இல்லப்பா, எனக்கு அறிவு இல்லப்பா, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லப்பா, எனக்கு அதிகாரம் இல்லப்பா, நான் எல்லாமே இழந்து போய் இருக்கிறேன்ப்பா. நாம என்ன பண்றோம்? அறிக்கையிட்டு சோர்ந்து போய்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்தினாலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகள். இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து லூசு லூசுன்னு திட்டிட்டு இருக்காங்களா? பைத்தியம் திட்டுறாங்களா? அப்ப ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நான் ரொம்ப பலவீனமான பாண்டவரே, எனக்கு பலனே இல்லை, நான் பலனற்று இருக்கிறேன், என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அதுதான் உங்களுடைய தகுதி. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டாராம். முதலாவது பைத்தியம் சொல்றீங்களே, அந்த பைத்தியத்தை தேவன் தெரிந்து கொண்டாராம். இரண்டாவது பலவீனம் சொல்றீங்களே, அந்த பலவீனம் உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொண்டாராம். வாசிப்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள். உங்களை ஏளனமா பார்க்கறாங்களா, இழிவா பார்க்கறாங்களா? உங்க சொந்தக்காரங்க, உங்க பெற்றோர் உங்களை அப்படி பார்க்கறாங்களா? உங்க ஸ்கூல்ல, உங்களுடைய காலேஜ்ல, நீங்க வேலை செய்யற பகுதியில் உங்களை அப்படி பார்க்கறாங்களா? இழிவாய் உங்களை பார்க்கறாங்களா? இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். வாசிப்போம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, தகுதியே இல்ல நினைக்கிறீங்களா? தகுதி இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். தேவஜனமே, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு, அல்லேலூயா, மேன்மை பாராட்டாதபடிக்கு, பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தாராம். தேவஜனமே, இந்த 4 வகையான எண்ணங்களும் கிரியைகளும் உங்களுக்குள்ளாக இருக்குமேயானால் தேவன் உங்களைத்தான் அழைக்கிறார். பரிசுத்த அழைக்கிறார். நீங்க பரிசுத்தமா வாழுங்க போதும். இந்த காரியங்கள் அனைத்திற்கும் ஆப்போசிட்டா உங்களை நான் ஆசீர்வதிச்சு நான் உயர்த்த வல்லமை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:31 வசனத்தை வாசிப்போம். அவரே தேவனாம் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம், பரிசுத்தம், நீதி, மீட்பு, இதெல்லாம் அவர் ஒருவரே. இன்றைக்கு அவரை அழைத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மகாபரிசுத்தம் இயேசு சுவாமி, இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பரிசுத்த அழைப்பினால் இந்த 2024 அழைத்திருக்கீங்களே, இந்த வருஷம் முழுவதும் உமக்கு பயந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இந்த அழைப்பின் பிரகாரமாக ஜீவிக்கத்தக்கதாய், உம்முடைய பாதையில் நடக்கத்தக்கதாய், எனக்கு அது இல்லை இது இல்லை, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படித்தான், நான் இப்படித்தான் சொல்லி சோர்ந்து போகாதபடி இவர்களை மீட்டெடுக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை அனுப்பின தயவுகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உம்முடைய கரத்தை நீட்டி இவர்களை தூக்கி நிறுத்துவீராக. ராஜா, பரிசுத்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்களை ஆசீர்வதித்தருளும், குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றியருளும். இந்த 2024 மெய்யாகவே ஆசீர்வாதமாய் இவர்கள் ஜீவிக்க உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் கட்டுகளையும் அறுக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து 7:30 மணி முதல் 8 மணி வரை இந்த செய்தியானது வரும். தொடர்ந்து பாருங்கள். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி வருகிற சனிக்கிழமை நாம் பார்ப்போம். அழைப்பு என்றால் என்ன, ஊழிய அழைப்பு என்றால் என்ன, எப்படி நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை நாம் தியானிப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை ராயபுரத்தில் இருக்கிறதான, சென்னை ராயபுரத்தில் இருக்கிறதான நம்முடைய சபையில் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தை தாங்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளுங்கள், ஸ்கேன் பண்ணுங்க, தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.